கார்த்திக் தீபா சீரியல்ல கார்த்திக்கும் தீபாவுக்கும் இன்னைக்கு வெட்டிங் டே கொண்டாடுறாங்க. அதுக்காக கேக்க வர வச்சிருக்காங்க. அந்த கேக்க ஓப்பன் பண்ணுமா மைதிலிங்கிறாங்க. மைதிலியும் ஓப்பன் பண்றாங்க. அத பார்த்ததும் எல்லாரும் ரசிச்சு, ஆஹா! கேக் ரொம்ப சூப்பரா இருக்குல்லங்க அப்படின்னு பார்த்து ரசிக்கிறாங்க. ரம்யா ஃபங்ஷனுக்கு ரெடியாகி அவங்க அப்பாவையும் கூப்பிடுறாங்க. இல்லம்மா நான் வரல, நீ போயிட்டு வாங்குறாங்க. என்னப்பா உங்களையும் தானே தீபா கூப்பிட்டா, நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லம்மா எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, டயர்டா இருக்கு. தீபா கிட்ட சொல்லிடு என்னோட உடம்பு கண்டிஷன் அவளும் புரிஞ்சுக்குவாங்குறாங்க. சரிப்பா அப்ப நான் போயிட்டு வரேன்ட்டு ரம்யா கிளம்பி போறாங்க. ரம்யாவும் டிரைவரும் வரதுக்குள்ளேயே வேற ஒரு நபர் வந்து கார் கடியில ஏதோ பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. கார் ரிப்பேர் ஆயிருது. டிரைவர் கார் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகல. ரம்யா திட்டுறாங்க. என்ன அப்பப்போ சர்வீஸ்க்கு விட மாட்டீங்களா? எங்கேயாவது கிளம்பும் போது தான் பார்ப்பீங்களாங்கிறாங்க. இல்லைம்மா காலையில் கூட ஸ்டார்ட் பண்ணி பார்த்துனே நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறாங்க. கேட்கறக்கு இப்படி தான் சாதாரணமாக பதில் சொல்வீங்களா? நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கிறக்கே லைக் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா எப்படி போட்டுங்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வேறு லேட் ஆயிடுச்சு, நான் கார் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் காரை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேயும் ஐஸ்வர்யா வச்ச ஆள் தான் காரை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. கார் டாக்ஸி பிடிச்சி போகிறத பார்த்துட்டு உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கார் ரிப்பேர் பண்ணியும் எந்த பிரயோஜனம் இல்லை மேடம், அவங்க கார் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறாங்கங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். சரி சரி நீ அங்கே ஆர்கனையும் மாட்டிடாத, அங்கேருந்து நீ போயிடு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. அச்சோ நம்ம ஐடியா இப்படி சொதப்பல் ஆயிடுச்சுன்னு பரபரன்னு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. அபிராமி வீட்டுக்கு விருந்தாளிங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனந்த் எங்கேன்னு கேட்குறாங்க. அருணாச்சலம் அவள் ஏதோ முக்கியமான ஒரு மீட்டிங்னு போயிட்டாங்கிறாங்க. நல்ல வேலை அவர் இங்கே இல்லாமல் இருக்கிறதே நல்லது, இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க. ரியா நல்ல நேரம் போயிட்டு இருக்குதே, நல்ல நேரத்தில் கேக் வெட்டிடலாம். கார்த்தியும் தீபாவும் இன்னும் வரலையா? மீனாட்சி போய் பார்த்துட்டு வரையாங்கிறாங்க. நச்சியா பரப்பறக்காத, கார்த்தியும் தீபாவும் பொறுமையை வரட்டும், அவசரப்படாதீங்கிறாங்க. கார்த்தியும் தீபாவும் ஜோடியை மாடியிலேருந்து இறங்கி வராங்க. இதை பார்த்து அபிராமி சொல்கிறாங்க, ஆஹா ரெண்டு பேரும் எவ்வளவு அழகாக ஜோடி நல்லா இருக்குதுல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கல்யாணத்து போது கூட நான் கூட நல்லா தானே இருந்தேன், அழகாக இருந்தனால நீ கூட வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருந்தியே. அச்சோ இது ரொம்ப முக்கியம், தேவைதானா இப்போ, பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க. அபிராமியும் தீபாவும் வந்ததும் அபிராமி அருணாச்சலம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்ப்பா, கல்யாணனால நீங்கள் வருஷம் நீண்ட ஆண்டு கொண்டாடணும், உங்களை வாழ்த்துற பாக்கியம் எங்களுக்கு ஆண்டாண்டும் கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க அபிராமியும் அருணாச்சலமும். தீபா இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு மீனாட்சி சொல்கிறாங்க. அக்கா கிண்டல் பண்ணாதீங்கிறாங்க தீபா. ஏய் உண்மையை சொன்னால் என்னடி கிண்டல் பண்ணுறதா சொல்கிற, நாளுக்கு நாள் உனக்கு அழகு கூடிக்கிட்டே போகுது தெரியுமா. சரி இன்னைக்கு எவ்வளோ கிராம் கணக்கில் அழகு கூடியிருக்கா தீபா அப்படின்னு கேட்குறாங்க மைதிலி. இன்னைக்கு கிராம் கணக்கும் இல்லை, கிலோ கணக்கும் இல்லை, டன் கணக்கில் கூடியிருக்கான்னு சொல்கிறாங்க மீனாட்சி. சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரியா பார்த்துட்டு வெந்து வேக்காட நிற்கிறாங்க. கார்த்திக் தம்பி அம்மா தான் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கூட அவங்க கேட்கவே இல்லை. அம்மா ஏமா சிரமப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. என்னப்பா என் பையனுக்காக நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, கல்யாணத்தில் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு நினச்சேன், சூழ்நிலை என்னை பார்க்க விடாமையே பண்ணி கல்யாண நாளைக்காவது எல்லா வேலையும் செஞ்சு என்னோட ஏக்கத்தை போய்க்கிறப்ப கேக் கட் பண்ணலாம் டைம் ஆகுதுங்கிறாங்க. கேக் கட் பண்ணலாமே அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அத்தை என் ஃப்ரெண்டு ரம்யா இப்போ வந்துருவா, கிளம்பிட்டேன்னு சொன்னாங்கிறாங்க தீபா. தீபா சொன்னதுக்கு மறுபேச்சு இல்லாமல் அபிராமியும் சரி வெயிட் பண்ணலாங்கிறாங்க. ரம்யாவும் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. தீபா சொன்னதுக்காக அபிராமி குடும்பத்திலையும் சரி விருந்தாளிகளும் சரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரம்யா வந்துட்டு இருந்த காருக்கு எதிரவே பைக்கில் வந்தவங்க காரில் மோதிட்டு வேணும்னே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கூட்டம் கூடிடுறாங்க. ரம்யா காருக்குள்ள வந்துகிட்டே பார்க்குறாங்க. என்னது இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும் போல இருக்கு, கரெக்டான டைமுக்கு நம்மளால ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது போல இருக்கேன்னு டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அபிராமி தீபா கிட்ட சொல்றாங்க, என்ன உன்னோட ஃப்ரெண்டு இன்னும் காணுமே, எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளுங்கிறாங்க. சரிங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு தீபா ஃபோன் பண்றாங்க. அம்மா நீ எங்க வந்துட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் தீபாங்கிறாங்க. அப்படியா கேக் வெட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நீ வந்தீங்கன்னா கேக் வெட்டிடலாங்கிறாங்க தீபா. அப்படியா சரி நீங்க கேக் வெட்டிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறாங்க ரம்யா. சரி நீ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரவான்னு சொல்லிடுறாங்க தீபா. என்ன தீபா உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னு அபிராமி கேட்குறாங்க. அவ ஏதோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாலாம், அவ வரும்போது வரட்டத்தை நம்ம கேக் கட் பண்ணிடலாங்கிறாங்க தீபா. அப்பாடா நல்ல வேலை டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாலா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ரியா. கார்த்தியும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சு கேக் கட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டி பரிமாறிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக முக சிரிப்போடு கை தட்டுறாங்க. ஒரு கிஃப்ட் இருக்குன்னு தீபா சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. மைதிரி தான் போய் எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க இது உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கிஃப்ட்னு சொல்லி தீபா கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட் இது வரைக்கும் எங்களுக்கு நீ காட்டவே இல்லை தீபா, கார்த்தி ஓப்பன் பண்ணுங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நாங்களும் பார்க்கணுங்கிறாங்க மீனாட்சி. அந்த கிஃப்ட் ஃபோட்டோவை பிரித்து பார்த்ததும் கார்த்தி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதில் அபிராமியும் கார்த்தி குழந்தைய இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. இதை அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க கார்த்தி. உண்மையிலேயுமே நீங்கள் இதை இப்போ எனக்கு கொடுக்கலன்னா நான் லைஃப் லாங்கும் பார்த்துருக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அத்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுத்தேங்கிறாங்க தீபா. அம்மா இந்தாங்க கிஃப்ட் பாருங்கன்னு சொல்லி கார்த்தி கொடுக்குறாங்க. அபிராமி பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுப்பீன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னோட வெட்டிங் டேவுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு கொடுத்துருக்கேங்கிறாங்க அபிராமி. நீ நல்லா இருக்கணும் தீபான்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கி உங்கள் ரெண்டு பேர்த்தோட கல்யாண நாளுக்கு எங்களோட கிஃப்ட்னு சொல்லி மோதிரத்தை கொடுக்குறாங்க. ரம்யா காருக்குள்ளேயே வெயிட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னது இவங்க சண்டை இப்போதைக்கு ஓயாது போல இருக்குது, இதுக்கு மேலேயும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட், ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும், என்னன்னு தான் போய் பார்க்கலான்ட்டு வெளியில் வராங்க. பைக்காரன் என்னதான் சொல்கிறான்னு வந்து கார் டாக்ஸிக்காரர் கேட்குறாங்க. பைக்கில் அடிபட்டுருச்சு, அவனுக்கு அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்னு அவன் குறுக்க பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி எனக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது, இந்தாங்க பணம், இதை கொடுத்து அந்த ஆளை சரி பண்ணி ஏதோ பேசி முடிச்சுக்கோங்க, நான் வேற டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவில் ஏறி வராங்க ரம்யா. பைக்காரரும் ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் அந்த கார் டாக்ஸியில் நானும் போய் ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி பண்ணி சண்டை போட்டு
பார்த்தேன் மேடம். எவ்வளோ நேரமோ தடுத்து பார்த்தேன். அப்படி இருந்தும் அந்த அம்மா ஆட்டோ வச்சு போயிட்டுது. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சரி, சரி விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உடனே ரியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ரியா ஃபோனை பார்க்குறாங்க. என்னது ஐஸ்வர்யா ஃபோன் பண்றாளேன்ட்டு போய் ஃபோன்ல பேசுறாங்க. சொல்லு ஐஸ்வர்யான்னு வெளியில வந்து பேசுறாங்க. அந்த ரம்யா வராம இருக்கறதுக்கு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். தடுத்து பார்த்த முடியல. அவ ஆட்டோ பிடிச்சு அங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்கறாங்க. ஐயோ அவங்க வரலாம். இப்ப என்ன பண்றதுங்கறாங்க ரியா. வீணா பதட்டப்படாத, நான் சொல்ற மாதிரி செய்யணும் ரகசியமா சொல்றாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா சொல்லி முடிச்சதும் ரியா சரி சரி எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. சரிடி அங்க வந்து ரம்யாவும் கார்த்தியும் சந்திக்க விடாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான்ங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி ஐஸ்வர்யா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா போனை கட் பண்றாங்க. அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ரம்யா வந்துட்டாங்க. ஆட்டோவை வெயிட் பண்ண சொல்லிட்டு ரம்யா உள்ள வராங்க. அச்சோ ரம்யா உள்ள வரலே, இப்ப கார்த்தியை பாத்துட்டு வாளே, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரியே இப்ப பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ரியா ஓடுறாங்க. ரியா போனதும் வப்பு வப்புன்னு 5 கேக்க கட் பண்றாங்க. கட் பண்ணி இப்படி எடுக்கிற மாதிரி எடுத்து கார்த்தியோட சட்டில் இழுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அச்சோ சாரி தெரியாம பட்டுச்சுங்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாத்துக்கும் வந்தது பாருங்க கோவம். ரியா தெரியாம பட்டுச்சுங்கிறாங்க. ரியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதை வாஷ் பண்றதுக்கு போறாங்க. ரம்யா உள்ள வர்றாங்க. ரியா எதுவுமே தெரியாத மாதிரி ஓரமா போய் நின்னுக்கிறாங்க. வா ரம்யா இவ்வளவு லேட் ஆயிடுச்சாங்கிறாங்க. உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிறாங்க. வர்ற வழியில சின்ன ஆக்சிடென்ட், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க. பரவாயில்லமா பரவாயில்ல விடுமா, வந்துட்டியல இது வரைக்கும் சந்தோஷம் தாங்கிறாங்க அபிராமி. ஏ தீபா எங்கடி உன் ஹஸ்பண்ட், இது வரைக்கும் நான் பார்க்கவே முடியல. அவரு ட்ரெஸ் மாத்திரக்காக மாடிக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்கன்னு தீபா சொல்றாங்க. கார்த்தியும் மாடியில இருந்து கீழே வராங்க. அச்சோ கார்த்தி வந்ததும் ரம்யாவை பாத்துருவேனேன்னு ரியா பதறாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டோட வெட்டிங் டேவுக்கு நீங்க வெறுங்கையோட வந்திருக்கீங்களேன்னு கேக்குறாங்க மீனாட்சி. அச்சோ நான் அதை ஆட்டோலயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு ரம்யா திரும்பவும் ஆட்டோவுக்கு போறாங்க. கார்த்தி வந்ததுமே என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வந்தாச்சாங்கிறாங்க. வந்தாச்சுங்க, அவ கிஃப்ட்டை மறந்து ஆட்டோல வச்சுட்டாலாம், அதான் திரும்ப போய் எடுத்துட்டு போறான் அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க கார் என்னாச்சுங்கிறாங்க. அது ஏதோ லிப்பேராம், அதனால ஆட்டோல வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா தான் கண்கொட்டி பாம்பு மாதிரி ரம்யாவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. இப்ப ரம்யா வெளியில போய் கிஃப்ட் எடுத்துடலான்ட்டு போறாங்க. அப்பதான் ரம்யாவுக்கு பெரிய சிக்கலை கொடுத்து இப்ப ரம்யாவையும் கார்த்தியும் சந்திக்க விடாம பண்ணிடுவாங்க போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாங்க.